தேர்தல்கள்ல அறிக்கைகள் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பாக்குறீங்க? வாக்குகளை மாற்றக்கூடியதா மாறி இருக்கா? ஏன்னா பரப்புரைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. கடைசி 2 வாரம் 3 வாரத்துல நாங்க களத்தை மாத்தி இருக்கோம்னு தலைவர்கள் சொல்றதுல அடிப்படை இதுவா இருக்கு அப்படின்னா இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா எப்படி பாக்க? பொதுவா பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் கொஞ்சம் பிரிச்சு தான் பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க கதாநாயகன்னு சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து 2006 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி. அதனாலதான் கலைஞர்ல இலவச டிவிங்கிற மாதிரி ஜனரஞ்சகமான திட்டங்களை சொன்னார். அதை மக்கள் கவனிச்சாங்க, நம்பினாங்க, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதுல இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா மக்கள் கவலைப்படுறதும் இல்லை, அதை கொண்டாடுறதும் இல்லை. ஏன்னா ஜனரஞ்சகமான திட்டங்களை அவங்க அறிவிக்கிறதும் இல்லை. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி முதல் முறையா ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல, அதை கவனிச்சதை விட 2.0 ஜிஎஸ்டியை ரெவியூ பண்ணி 2.0 கொண்டு வரதை தான் மிக பெரும்பாலானவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா சொன்னது சிதம்பரம், இதை தயாரிச்சது சிதம்பரம். இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தினது வேணா பிஜேபி அரசா இருக்கலாம், ஒரிஜினல் டிராப்ட பண்ணதே சிதம்பரம் தான் நிதியமைச்சரா இருக்கிற போது. அதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இன்னைக்கு சிதம்பரமே நினைச்சிருக்க மாட்டார். இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டியை ரத்து பண்ணுவோம்னு இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் சொல்லி இருந்தால் மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் 2.1 கொண்டு வந்து ரெவியூ பண்ணுவோம்னு சொன்னதை மக்கள் நம்புவாங்க. அது நம்பகத்தன்மையை தான் பாக்குறாங்க. நீட் தேர்வு ரத்துன்னு காங்கிரஸ் சொல்லி தான் நம்பி இருக்க மாட்டாங்க. விரும்புகிற கட்சிகள், விரும்புகிற மாநிலங்கள் அதை அமல்படுத்தலாம் சொன்னதைத்தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. அதேதான் அதை திமுக சொல்ற போது, திமுக காங்கிரஸ் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னாடி திமுக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நக்கலா கிண்டலா பார்த்தாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்து உதயநிதி இன்னைக்கு வரைக்கும் ட்ரால் பண்றாங்க. ஏன்னா சாத்தியம் இல்ல, உங்களால் மட்டுமே அது முடியாது அப்படின்ற போது திமுக சொன்ன அந்த வார்த்தையை என்டார்ஸ் பண்ற மாதிரி காங்கிரஸ் சொன்ன போது, அந்த காங்கிரஸ் ரத்து பண்ணுவோம்னு சொல்லாம திமுகவின் குரல் ரத்து பண்ணுவோம், ஆனால் காங்கிரசின் குரல் அது அல்ல. சோ இந்த யதார்த்தம் நம்பகத்தன்மை கூடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சொல்றது யாருன்னு பாக்குறாங்க, ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னதை செஞ்சாங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஆட்சிக்கு வரப்போறவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டாங்களான்னு பாக்குற போது நான் பாக்குறது ஜிஎஸ்டி விஷயத்துல நம்பகத்தன்மையை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். குபேந்திரன் கருத்தை